உலகத்தின் இறுதிப்போர் தொடங்கிவிட்டதா? அதிகாலை 3 மணி. உலகமே உறங்கிக் கொண்டிருந்த அந்த நள்ளிரவில் மத்திய கிழக்கின் வரைபடம் இரத்தச் சிவப்பாக மாறத் தொடங்கியது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தொடுத்திருக்கும் இந்த தாக்குதல் வெறும் இராணுவ நடவடிக்கை அல்ல. இது ஒரு சகாப்தத்தின் முடிவுக்கான அறிகுறி. வாஷிங்டனிலிருந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார், ஈரானின் அணுசக்தி அச்சுறுத்தல் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. அடுத்த சில நிமிடங்களில் நிலத்தடி அணுசக்தி மையமான நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் போன்ற ஈரானின் பகுதிகளில் பலமான வெடிப்புச் சத்தங்கள் கேட்டன. வானிலிருந்து பொழிந்த ஏவுகணைகள் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயலிழக்கச் செய்தன. தெஹ்ரான் நகரம் இன்று கரும்புகையால் சூழப்பட்டுள்ளது. ஆனால் ஈரான் மண்டியிடவில்லை. அதன் புரட்சிகர பாதுகாப்பு படை சில நிமிடங்களிலேயே தனது ஆயிரக்கணக்கான பதா ரக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஏவியது. இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவ் நோக்கியும் கத்தார் மற்றும் பஹ்ரைனில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க கடற்படை தளங்களை நோக்கியும் சிறிப்பாகின்றன. இப்போதுதான் உலகம் அச்சப்படும் அந்த கேள்வி எழுகிறது, இது 3ஆம் உலகப் போரா? ஈரானுக்கு பின்னால் ரஷ்யாவின் அதிபர் புட்டினும் சீனாவின் அதிபர் ஜி ஜின்பிங்கும் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ரஷ்யா தனது நவீன ஏவுகணை தொழில்நுட்பத்தை ஈரானுக்கு தாரை வார்த்துள்ளது. ஒருவேளை ரஷ்யா தனது படைகளை நேரடியாக ஈரானுக்கு அனுப்பினால் நேட்டோ நாடுகள் இந்த போரில் குதிக்கும். அப்படி நடந்தால் அது மனித இனம் இதுவரை கண்டிராத ஒரு பேரழிவாக, அணு ஆயுதப் போராக மாறக்கூடும். இந்த போரின் தாக்கமானது உங்கள் சமையலறை வரை வந்துவிட்டது என்பதுதான் கசப்பான உண்மை. ஈரான் தனது துருப்புச்சீட்டாக கார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக எச்சரித்துள்ளது. உலக நாடுகளுக்கு செல்லும் 30% கச்சா எண்ணெய் இந்த ஒரு குறுகிய கடல் வழியாகத்தான் செல்கிறது. இது அடைக்கப்பட்டால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ஒரே நாளில் 2 மடங்காக உயரும். உலக பங்குச் சந்தைகள் இன்று இரத்தச் சிவப்பில் சரிந்து கிடக்கின்றன. இன்றைய நாள் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக எழுதப்படலாம். துப்பாக்கி தோட்டாக்களும் ஏவுகணைகளும் பேசும் இந்த நேரத்தில் அமைதிக்கான கதவுகள் அடைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு நாட்டின் வீழ்ச்சியா அல்லது ஒரு புதிய உலகப் போரின் தொடக்கமா? உலகம் இப்போது மூச்சடக்கி பார்த்து கொண்டிருக்கிறது.